ஜெய் சாயிராம். நமக்கான மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது. நாம் இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறப்போகும் நேரமும் கனிந்து இருக்கிறது. நம் வாழ்விற்கு மாற்றுதல் ஏற்படுவதற்குரிய நேரமும் இதுதான் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். பாபா நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். நீ தேடிய காலம் போய் நல்ல காலம் உன்னை தேடி சுக்கிர திசையை உனக்கு பரிசாக தரவிருக்கிறது. நீ இன்னும் கொஞ்ச காலம் காத்திரு என்றும் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்றும் உனக்கு நல்ல ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ, சாயிநாதா, போதுமான அளவு காத்திருந்தாகிவிட்டது, போதுமான அளவு சகித்தும் கொண்டு விட்டேன், இனி என்னால் பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது, நிச்சயமான ஒரு நல்ல நல்ல மாற்றம் என் வாழ்வில் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாய். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும். நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், நல்ல காலத்தை எனக்காக உருவாக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டுகிறாய். கண்மணியே, இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே உனக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் அர்த்தம். தேடி அலைந்து சுற்றி திரிந்த நாட்களெல்லாம் போய் நல்ல காலமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சுக்கிர திசையை கையோடு அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. குழந்தையே, உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழும். அதை உன் சாயப்பா நிகழ்த்தி வைக்கப் போகிறேன். எனவே என் குழந்தையே, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தயாராக இரு. உன் வேண்டுதல் எல்லாம் பலித்துவிட்டது. உடனடி மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீற மாட்டேன் பிள்ளையே. உன்னை நான் நிச்சயமாக தாங்கிதான் பிடித்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கியே தீருவேன். இந்த மாற்றம் இப்பொழுது உன் வாழ்வில் நடக்கும் தடுமாற்றத்தை போன்றதோ? எப்பொழுது போல் நீ எதிர்கொள்ளும் ஏமாற்றம் போல் இருக்காது. உனது வாழ்வில் மிக சிறந்த முன்னேற்றமாகவே அது இருக்கக்கூடும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் கண்கள் பார்த்திருக்கும் போதே நீ வாழ்க்கையில் உயர்த்தப்படுவாய். கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கவும் படுவாய். சாயிநாதரே, உங்கள் கருணை கொண்ட பார்வை ஒன்றே போதும், பட்ட மரம் கூட துளிர்த்துவிடும். குழந்தையே, நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்தவனாக இருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்பண்புகள் கொண்டு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிக கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் இப்படி எதுவுமே இல்லை என்றால் நீ இந்த உலகத்தில் எதையுமே எதிர்கொள்ளவே முடியாது, எதிர்கொண்டு சாதிக்கவும் முடியாது. பிள்ளையே, நீ வீட்டிற்குள் நுழையும் பொழுது உனக்கு முன் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும் பொழுது உன்னை வழி அனுப்பிவிட்டு துணையாகவும் வருவதும், உன் குரலுக்கு பதில் குரல் கொடுப்பதும் நானே தங்கமே. உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன், செயல்பட்டு கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சகிப்புத்தன்மைதான். அந்த சகிப்புத்தன்மை மட்டும் உன் வாழ்வில் இல்லாவிடில் உன்னுடைய வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக உனக்கு இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரியாக இருக்கிறேன். நான் சர்வ அதிகாரியாக இருந்தாலும், அனைத்துமே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் அன்பும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை உன் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்க முடியும். உன் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் தைரியத்தையும் அதை மட்டும்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை பிள்ளையே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை உருவாக்க உன் சாயப்பா உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய எண்ணப்படி திட்டப்படி எல்லாம் உனக்கு நல்ல நேரத்தில், தகுந்த நேரத்தில், அதற்கு என்று உருவாக்கப்பட்ட நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். குழந்தையே, உன் வாழ்வில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது.
அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ உன் வாழ்க்கையில் இனி இருக்கப் போகிறாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. குழந்தையே, சாயப்பாவை வணங்கியும் அனைத்து பிரச்சனைகளையும் அவர் காலடியில் சமர்ப்பித்து விட்டாலும் துன்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. நான் உனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருப்பேன். அப்போது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயமாக அடைவாய். என் திட்டப்படிதான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்கவே முடியாது. தைரியமாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய மங்களகரமான வருகைக்காகவே நான் காத்து கொண்டிருக்கிறேன். சாயப்பா, என் வாழ்வு நன்றாக ஆகிவிட்டது. நான் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். துன்பங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டது. நான் ஆனந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சாயிநாதா என்று நீ என்னிடம் வந்து எப்பொழுது சொல்வாய் என்று ஏக்கத்தோடு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. என்னை ஏமாற்றி விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு செயல்படு. நிச்சயமாக வெற்றி உனக்கு நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்குதான் குழந்தையே. நான் உனக்கு உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டுதான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை உன் கையில் எடுத்துக்கொண்டு விரைந்து வா என் கண்மணியே. அப்பா உனக்காக விழி திறந்து கொண்டு எனது தர்பாரில் என் பிரியமான கண்மணிக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவுமே நடக்காது என் பிள்ளையே. எனது அனுமதியின்றி எவருமே என் மண்ணில் பதம் பார்க்கவே முடியாது. நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என்னை வந்து காண முடியும். என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவ்வளவு பொக்கிஷமான பிள்ளை நீ. நானே அழைத்திருக்கிறேன் உன்னை. சந்தோஷமாக வா. என் மண்ணை மிதி. என் காலடியில் அனைத்தையும் கொட்டிவிடு. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாயிநாதரே என்று உன் நாவிலிருந்து வரும் வார்த்தைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். இது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் உடனடியாக ஒரு மாற்றம் வந்தே ஆகும். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. பிள்ளையின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பவன் தானே தகப்பன். நான் உன் தகப்பன் தானே. உன்னுடைய கோரிக்கை, உன்னுடைய மன வேதனை, உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன். உன் மன வலிக்காக மருந்தாகவும் நானே செயல்படுவேன் என் பிள்ளையே. கலங்காமல் இரு. உடனடியாக ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் நிகழும். அந்த மாற்றத்தை என் பிள்ளைக்காக நானே ஏற்படுத்தப் போகிறேன். இதுவரை நல்ல நேரத்திற்காக காத்திருந்தாய் அல்லவா? இப்பொழுது அந்த நல்ல நேரமே உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சுக்கிர திசையை சுமந்து கொண்டு கூடிய விரைவில் உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. காரணமில்லாமல் இது உன் கண்ணில் பட்டிருக்காது. சில சமயம் நம்ம ரொம்பவே குழப்பமான ஒரு மனநிலையில் இருப்போம். என்ன முடிவு எடுக்கணும், இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட மனநிலையில் இருப்போம். ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதில் வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனை நமக்கு வந்தது, ஏன் வந்தது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு நம்ம செய்வது சரிதானா, இதற்கான தீர்வு நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு வேறு விதமான பிரச்சனை வந்துவிடுமா, நாம் செய்யும் செயல் சரிதானா என்ற 1000 குழப்பங்களை நம்ம மனதில் வைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டே இருப்போம். சில விஷயத்தை இது நம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த விஷயம் நடக்காத பொழுது நம்பிய நாம் தான் முட்டாள் என்று நாம் உணரும் பொழுது நம் மனம் வேதனை அடையும். அந்த சமயத்தில் மனம் குழப்பமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம் மாறுதலுக்கான நேரம் வந்துவிட்டது என்று நாம் உணரும் பொழுது நம் மனம் எவ்வளவு சந்தோஷம் அடையுமோ, நிம்மதி அடையுமோ, அந்த நேரம் நம்மை நெருங்கி விட்டதாக நாம் நினைத்து கொள்வோம். நம்பிக்கையோடு இருப்போம். நிச்சயமாக நமக்கான மாறுதல் வந்தே தீரும். அப்படி மனக்குழப்பம், மனவேதனை
போராட்டமான வாழ்வு என்று மனக்குழப்பத்தோடு இருக்கும் வாழ்க்கையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிதான் இதோ இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனக்குழப்பத்தோடு இருக்கும் அந்த சமயத்தில் நாம் எதை செய்தால் மனக்குழப்பத்திலிருந்து வெளிவரலாம் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மனக்குழப்பத்திலிருந்து வெளிவந்து நம் மாறுதலுக்கான நேரம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக வரவேற்று நிம்மதியாக வாழ பழகிக்கொள்ளலாம். சாயப்பா நம் அருகிலேயே இருந்து நமக்கான மாறுதல்களை நிச்சயமாக தருவார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். ஒரு சமயம் ஒரு குருவும் தன்னுடைய சீடர்களோடு சேர்ந்து பயணம் செஞ்சு கொண்டிருந்தார். பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த குருவுக்கு அதிகமாக தாகம் எடுத்தது. தாகம் தீர்ப்பதற்காக ஒரு ஆற்றின் கரையோரம் அமர்ந்து கொண்டார். ஒரு மரத்திற்கடியில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சீடர் ஒருவரிடம் போய் அந்த ஆற்றில் தண்ணீரை ஒரு குடுவையில் எடுத்து வருமாறு அந்த சீடனுக்கு கட்டளையிட்டார் அந்த குரு. அந்த சீடனும் தண்ணீர் எடுத்து வருவதற்காக குடுவையை எடுத்துக்கொண்டு அந்த ஆற்றின் கரை பக்கம் சென்றார். அப்பொழுது அந்த ஆற்றினில் இருக்கும் தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவாக இல்லாமல் மிகவும் கலங்களோடு இருந்தது. அந்த சமயம் ஒரு மாட்டு வண்டி அந்த ஆற்றில் சென்று கொண்டிருந்ததை அந்த சீடர் கவனித்தார். இந்த மாட்டு வண்டி இந்த ஆற்றில் சென்றதால் தான் தண்ணீரெல்லாம் கலங்கி ஒரே குழப்பமாக இருக்கிறது, குழம்பி போய் இருக்கிறது தண்ணீர். இதை எப்படி நம்மால் குருவிற்கு எடுத்து போக முடியும் என்ற குழப்பத்தோடு குருவிடம் வெறும் கையோடு வந்தார் அந்த சீடர். குரு கேட்டார், ஏன் தண்ணீர் இல்லையா என்று கேட்டார். உடனே அந்த சீடர் நடந்தது அனைத்தையும் கூறிவிட்டு, என்னால் தண்ணீர் எடுக்க முடியவில்லை, தண்ணீர் மிகவும் கலங்கலாக இருக்கிறது என்று பதிலை சொன்னார். சிறிது நேரம் கழித்து குரு மீண்டும் தண்ணீர் எடுத்து வர சீடனை அனுப்பினார். அப்பொழுது அந்த தண்ணீர் மாட்டு வண்டி சென்று வெகு நேரமானதால் மிகவும் தெளிவடைந்து மணலெல்லாம் அடியில் போய் தங்கி தெளிவான நீராக இருந்தது, குடிப்பதற்கு ஏதுவாக இருந்தது. உடனே சீடன் குடுவை எடுத்து வந்து தண்ணீரை மேலாக்க எடுத்து தன் குருவுக்கு தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீரை எடுத்து சென்றார். அந்த தண்ணீரை பார்த்துவிட்ட குரு அந்த சீடனிடம், தண்ணீர் இப்பொழுது தெளிவாக இருக்கிறதே, நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். உடனே சீடன், நான் எதுவுமே செய்யவில்லை, அப்படியே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். இப்பொழுது போய் பார்த்தால் தண்ணீர் மிகவும் தெளிவாக இருந்தது, அதனால் மொண்டு கொண்டு வந்துவிட்டேன் தாங்கள் அருந்துவதற்காக என்று பதிலுரைத்தான் அந்த சீடன். உடனே அந்த குரு சிறிது புன்னகையோடு, வாழ்க்கையும் அப்படித்தான், வாழ்க்கை என்றால் போராட்டம் நிரம்பிதான் இருக்கும், போராட்டங்கள் இருந்தாலே அதுதான் வாழ்க்கை, போராட்டங்கள் இருந்தால் மனக்குழப்பமும் இருக்கத்தான் செய்யும், மனவேதனையும் இருக்கத்தான் செய்யும். அப்போது மனவேதனையாக இருக்கும் சமயத்தில், போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் அதை அப்படியே விட்டுவிட்டு அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தாலே அந்த போராட்டத்திற்கான தீர்வு மிக தெளிவாக தெரியும். அதை விட்டுவிட்டு போராட்டத்தில் குழம்பி போய் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு என்ன தீர்வு எடுக்கலாம், இதை செய்தால் என்ன ஆகும், இப்படி செய்தால் மாற்றங்கள் வருமா என்ற குழப்பத்தோடு இருப்பதை விட அப்படியே அமைதியாக மனதை விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது என்ற அறிவுரையை கூறினார் அந்த குரு. நம் மனதிற்கு நாம் அவகாசம் கொடுத்தால் நாம் கொடுத்த அந்த அவகாசமே நம் வாழ்க்கையை வென்று காட்டிவிடும். அந்த மனம் அந்த அவகாசத்தை எடுத்துக்கொள்ளும் என்று அறிவுரையை சொன்னார் குரு தன்னுடைய சீடரிடம். நம்மளுடைய மனமும் அப்படித்தான் குழப்பமாக இருக்கும் சமயத்தில், போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் மனதை அப்படியே அமைதியாக விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது. நம் மாறுதலுக்கான நேரத்தை அந்த மனமே நமக்கு கொண்டு வரும். நாம் எண்ணும் எண்ணமே நமக்கு நல்ல நேரத்தை உருவாக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நாம் குழப்பத்தோடு இருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கும் பொழுது, குழப்பமாக இருக்கும் சூழ்நிலையில் நிச்சயமாக அந்த முடிவு தவறான முடிவாகத்தான் இருக்குமே தவிர சரியான முடிவாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.
எனவே போராட்டமாக இருக்கும் சூழ்நிலையில் அந்த மனதை அப்படியே விட்டு விடுவதுதான் மிக மிக நல்லது. நம் மாறுதலுக்கான நேரத்தை நிச்சயமாக அந்த இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அதை அப்படியே விட்டுவிடலாம். வருவது வரட்டும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். நமக்கான மாற்றங்கள் நிச்சயமாக வரும். நமக்கான விடிவு காலத்தை நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என்னுடைய பாதத்தில் சரணடைந்து நீ வைத்த வேண்டுதல்களும் உன்னுடைய பிரார்த்தனையும் நிறைவேறப் போகிறது. நீர் கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ வேதனையோடு என்னிடம் வந்து கொட்டிய அனைத்து நாட்களும் இனி உனக்கு மாறப்போகிறது. உன் கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாறும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ வெற்றியடைவதற்கான வாய்ப்பு மட்டுமே உன் முன்னால் காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக எட்டி பிடித்தே விடலாம். எது வந்தாலும் என்மேல் இருக்கும் நம்பிக்கையையும் உன் வாழ்க்கை மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இழந்து விடாதே. எது வந்தாலும் உனக்கு சாதகமாக நான் நிகழ்த்துவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் உனக்கு சாதகமாகவே அமையும். நீ மலை போல் நினைத்து கொண்டிருக்கும் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. அந்த பிரச்சனையை மிக சுலபமாக நான் தீர்த்து காட்டுவேன். அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டு ஏன் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் மனம் குழப்பமாக இருப்பதினால், மன அமைதியில்லாமல் உன் மனம் தவித்து கொண்டிருப்பதால் தான் நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்க முடியவில்லை. உன்னால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. மனதை நிம்மதியாக வைத்துப்பார். அப்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகள் மிக சாதாரணமானது என்பது அப்பொழுது உனக்கு புலப்படும். இதற்காகவா இத்தனை நாள் நாம் வருந்திக் கொண்டிருந்தோம் என்பதும் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும். எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் தானே? இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ மெய்சிலிர்த்து பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக பார்க்கும் நேரம் உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு வசந்த காலமாகவே இருக்கப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தர உன் சாயி தேவா காத்து கொண்டே இருக்கிறேன். எந்த சந்தோஷம் வாழ்க்கையில் வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நிகழ்வு உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இதுவரை காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றமடைந்த அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு நீ காத்திராமலே உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உன் சாயப்பா எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். என்னுடைய வாக்கின்படிதான் இதுவரை எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நிகழும். நான் கூறும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அவர்களை அறிவுறுத்தியதும் இல்லை. நடக்கப் போகும் அதிசயம் பார்த்து நீயே மெய்சிலிர்த்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்வில் இவையெல்லாம் நிகழவே போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக சர்வ நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். என்ன செய்தாலும் எப்பொழுதும் மனதில் ஒரு விதமான எதிர்மறை சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது. நல்ல நல்ல எண்ணங்கள் என் மனதில் நெருங்கவே மாட்டேன் என்பது போல நான் உணர்கிறேன் என்று நீ என்னிடம் சொன்னாயல்லவா? அதற்கான தீர்வை உன் சாயி தேவா நான் கூறுகிறேன். கேட்பாயா? உன் மனபாரமாக இருக்கும் பொழுது, உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில்
என்ன பண்ண வேண்டும், ஏது பண்ண வேண்டும் என்று புரியாத தருணத்தில் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு நிம்மதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் மனதில் ஒரு புதுவிதமான தெம்பு பிறப்பதை நீயே கண்கூடாக காண்பாய். அப்படி செய்து பார். உன்னை விட்டு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகிப் போய் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கும்படி நான் வழிவகை செய்வேன். அப்பொழுது உன் மனதில் ஒரு புதுவிதமான நம்பிக்கை பிறக்கும். வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியடைந்து காட்டலாம், ஜெயித்து காட்டலாம் என்று புதுவிதமான நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உன்னில் துவங்கும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேவையான நேரத்தில், தேவையான தருணத்தில், தேவையான இடத்திலிருந்து நான் உன்னை அதை கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பொழுது நீ அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த சரியான நேரத்தில் உன் கையில் அது வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்குதான். நீ எதிர்பார்க்கும் அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு சாதகமாக நிகழ்பெற, நடைபெற நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன். எனவே கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க பழகு. இனிவரும் நாட்களில் உனக்கானது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன். எதற்காக உன் மனதை போட்டு எப்பொழுதும் குழப்பிக்கொண்டே இருக்கிறாய்? சர்வ நிச்சயமாக மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் 100% நடந்தே தீரும். பெரும் மகிழ்ச்சியான விபரீத ராஜயோகம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. அட்டகாசமான யோகங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். என்னுடைய மாய லீலைகள் இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாகப் போகிறது. இதுவரை எல்லாமே என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் நாட்களிலும் எல்லாமே என்னுடைய திட்டப்படிதான் உன் வாழ்வில் நடக்கும். புண்ணியம் செய்திருக்கிறாய் நீ. அதனால்தான் இந்த வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் போராட்ட வாழ்வுக்கு ஒரு முடிவும் வந்துவிட்டது. நான் இருக்கிறேன். எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் ஆசைகள் அனைத்தும் ஈடேறும், நிறைவேறும் அந்த நேரமும் நாளும் உன்னை நெருங்கிவிட்டது. நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நான் இருக்கிறேன். உனக்கு கிடைக்காததை நினைத்து நினைத்து ஏங்காதே. மற்றவர்களுக்கு அது இருக்கிறதே என்று சொல்லி சொல்லி ஏக்கப்படாதே. உனக்கு கிடைத்திருப்பதை, உன்னிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே அதிகமான பலனை சர்வ நிச்சயமாக பெறுவாய். துன்பம் வந்துவிட்டால், கஷ்டம் வந்துவிட்டால் அதுதான் முடிவு என்பது ஆகிவிடாது. இன்பம் வரும் வரை, வெற்றியை அடையும் வரை எனக்கான போராட்டம் என்னுள் வளர்ந்து கொண்டே இருக்கும், என்னுள் இருந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டாலே போதும். நடக்க முடியாததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் வந்துவிடும். நான் அந்த வலிமையை உன் மனதில் ஏற்படுத்துவேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. நடக்காததையும் நடத்தி காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. அதை நடத்தி காட்டும் வல்லமை என்னிடமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ நினைத்தது போன்ற வாழ்வை உன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையையும் பொறுமையையும் கடைபிடித்துக்கொள். உன் சூழ்நிலைகளுக்கான தேவைகள் எல்லாம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். நான் அதை வர வைப்பேன். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கவலைப்படாதே. நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றுமே. உன் கவனம் என் மீது இருந்து கொண்டே இருக்கட்டும். எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை. நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன், கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். எது நடந்தாலும் சோதனை அதிகமாக இருந்தால் அதைவிட சந்தோஷம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. நல்லதே நடக்கும். எப்பொழுதும்
நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றுக்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. நீ அவசரப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவுமே கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. நீ நினைத்தது எல்லாமே நீ நினைத்தபடியே நடக்கப் போகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இறைவன் அனைவருக்குமே கஷ்டம் மேல் கஷ்டம் ஏன் கொடுக்கிறார் என்று நன்றாக சிந்தித்துப் பார். அந்த கஷ்டத்தை எதிர்த்து போராடுவதற்காகத்தான் இறைவன் அதை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். அதை எதிர்த்து போராடுகிறோமா அல்லது வீழ்ந்து விடுகிறோமா என்று சோதனை செய்வதற்காகத்தான் இறைவன் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தை கொடுக்கிறார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நம்மேல் நம் வாழ்வு மேல் நமக்கே நம்பிக்கை வரவேண்டும் என்று இறைவன் அந்த சோதனையை தருகிறார், கஷ்டத்தை தருகிறார். மன உறுதியோடு நம்பிக்கையோடு என்னதான் நிகழ்ந்தாலும் நாம் நம் வாழ்வில் செயல்படுகிறோமா என்று சோதனை செய்து பார்க்கிறார் இறைவன். மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவர்களுக்கு நன்மை நாம் நினைக்கிறோமா அல்லது தீங்கு இழைக்கிறோமா என்று சோதிப்பதற்காகத்தான் இறைவன் கஷ்டத்தை நமக்கு தருகிறார். இந்த சோதனையை இந்த உலகத்தில் உள்ள யாருமே புரிந்து கொள்ளவே இல்லை. தனக்கு வந்த கஷ்டம் நம்மை விட்டு நீங்கினால் போதும் என்றும் அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி மீள்வது என்ற சிந்தனை மட்டும்தான் செய்கிறோமே தவிர அந்த கஷ்டத்தை நாம் துரத்திவிட்டால் அது மற்றவர்களுக்கு சென்றடையுமே, மற்றவர்களின் வாழ்வு கஷ்டப்படுமே என்று யாராவது இந்த உலகத்தில் சிந்தித்திருக்கிறார்களா? தனக்கு மட்டும் நிம்மதி வர வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சுயநலமாக சிந்திப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், சிரமமில்லாத வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என்ற வேண்டுதலை தான் ஒவ்வொருவரும் இறைவனிடம் வைக்கிறோம். நல்லது மட்டுமே எப்பொழுதும் நடக்க வேண்டும், தீயது நெருங்கவே கூடாது என்ற பிரார்த்தனை இருக்குமே தவிர தீயது வந்துவிட்டால் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்ற மன உறுதியை எனக்கு தாருங்கள் இறைவா என்று யாருமே எந்த இறைவனிடம் வேண்டிக் கொள்வதும் இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையோடு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் வாழ்வே ஸ்வர்க்கமாக இருக்கும். நிம்மதியான வாழ்வை நிச்சயமாக வாழலாம். எது நடந்தாலும் என்னதான் வாழ்வில் நிகழ்ந்தாலும் அதை கண்டு பயப்படாமல் நன்மைக்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தாலே போதும், வாழ்வு இனிமையாகும். பழையது அனைத்தையும் கழித்துவிடு, முடிந்ததை அப்படியே மறந்துவிடு. இதை புரிந்து கொண்டு எப்பொழுது உன் வாழ்வில் நீ அடியெடுத்து வைக்கிறாயோ அப்பொழுது புதிய வாழ்வில் உன் பயணம் துவங்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே உனக்கு நடக்கும், நீ நினைத்தது எல்லாம் நீ நினைத்தபடியே உன்னிடமே வந்து அப்படியே சேரும். நீ எண்ணியது எண்ணியபடியே உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு சுபமாக நடக்கும், சுகமாகவே இருக்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வு நடக்கும், நிரந்தர நன்மையாக இருக்கும். நான் இருக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் இறைவன் மீது இருக்கும் நம்பிக்கை குறையவே கூடாது என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடமும். அந்த இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்தால்தான் நம்மீதே நமக்கு வாழ்க்கையில் நம்மீதே நமக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை நமக்கு நல்ல வாழ்வை அள்ளி அள்ளி தரும், சந்தோஷமான வாழ்வை மீண்டும் மீண்டும் தந்து கொண்டே இருக்கும். உனக்கானது உன் போராட்டத்திற்கான ஒரு முடிவு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன் வாழ்வில் கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். இது உன் சாயப்பாவின் ஒரே வாக்கு. இது உனக்கானது மட்டுமே. உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ நன்றாக இருக்கப் போகும் நேரமும் காலமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. உன் நீண்ட நாள் போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகிறது.
இது உன் சாயப்பாவின் வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உன் அப்பாவின் தெய்வ தீர்ப்பு. நீ என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றிருந்தால் மட்டுமே நிச்சயமாக இந்த தீர்ப்பு உனக்கு கிடைக்கும். அந்த தீர்ப்பும் பொய்யாகவே ஆகாது. காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன், உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன்.